தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜல்லிக்கட்டில் திமுக அமைச்சர்கள் யாரும் வரக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த பாலியல் குற்றவாளி யாரென்று சொன்னால் சைதாப்பேட்டை பகுதி திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் ஞானசேகரன் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் முரசொலியில் விளம்பரம் கொடுத்துள்ளார். கருணாநிதி பிறந்தநாளுக்கு பிரியாணி போட்டுள்ளார். மேலும் திமுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். திமுக அமைச்சர்களிடம் மிகவும் நெருக்கமாக உள்ளார். அவர் அந்த பெண்ணை மிரட்டிய பொழுது அலைபேசியில் சார் என்று பேசியுள்ளார். அந்த சார் யார் என்று இதுவரைக்கும் காவல்துறை விளக்கம் கொடுக்கவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. அந்த சார் யாருமே கிடையாது என்று மழுப்புகிறது. உண்மை குற்றவாளிகளை தப்புவிக்க முயல்கிறது. இந்த தனிநபர் ஒருவர்தான் சம்பந்தப்பட்டுள்ளார், மற்ற யாரும் சம்பந்தமில்லை என்று கூறுகிறது. ஆனால் இதில் திமுகவை சார்ந்த பலர் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஆனால் காவல்துறை அவர்களை காப்பாற்றுகிறது. திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றன. ஆனால் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாய் திறக்காமல் மௌன சாமியார் போன்று உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. வருகிற பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு திமுக அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, வரக்கூடாது. என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதை திமுக அரசு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு அணுகுகின்றது. இது தவறான ஒரு முடிவாகும். ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆனால் ஆளுகின்ற இந்த திமுக அரசாங்கம் இதை சாதாரணமாக அணுகுகின்றது. இது தவறான ஒரு செயலாகும். மேலும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது. வேலையே பயிரை மேய்வது போன்று உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழர்களின் விழாவான பொங்கல் விழாவின் போது நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு திமுக அமைச்சர்கள் யாரும் வரக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.